டேவிட், வாடா நல்லவனே, இப்பதான் என் ஞாபகம் வந்துச்சா? அதெல்லாம் ஞாபகம் நல்லா தான் இருக்கு. என்ன உன்னை மீட் பண்ண தான் டைம் கிடைக்கல. இப்பயாச்சும் மீட் பண்ண டைம் கிடைச்சிச்சு. வாடா, எப்படி இருக்க? வீட்டில் எல்லாம் நல்லா இருக்காங்களா? ஏதோ இருக்க. ஏண்டா, நீ நீ எவ்வளோ பெரிய ஆளு, நீ ஏதோ இருக்கன்னா அப்போ நாங்கெல்லாம் என்ன கணக்கு? இப்படி சொல்லி சொல்லியே என்னை உசுப்பேத்தி விடுடா. உன்னால எனக்கு ஒரு காரியம் ஆகணும். அதான் நான் பார்த்தேன், எலி ஏன் அம்மனமா ஓடுதுன்னு இப்போதானே தெரியுது. எந்த எலி ட்ரெஸ் போட்டு பார்த்த நீ? சரி சரி, கடுப்பாகாத, உட்கார். என்னடா, டீயா காஃபியா என்ன குடிக்கிற? அதெல்லாம் எதுவும் வேண்டாம் மச்சி. ஆமா, நீ காலேஜ் போல? இன்னைக்கு போலடா. ஏண்டா, இன்னும் ஒரு 3 மாசம் தானே இருக்கு. சார் ஏன் போகல? எனக்கு கொஞ்சம் பர்சனல் ப்ராப்ளம், அதான். எனக்கு பர்சனல் ப்ராப்ளம் எல்லாம் இல்லை, இன்னைக்கு போகல. சரிடா, நீ காலேஜ் போனியன்னா நோட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொடுக்குறியா? அங்கே என்ன ஏதுன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுடா. எக்ஸாம் டேட்ஸ் எல்லாம் எனக்கு சொல்லி விட்டுரு. ஏன், நீ காலேஜ் பக்கமே வர மாட்டியா என்ன? இல்லை வருவேன். எல்லாமே மொபைலில் மெசேஜை வந்துருமேடா, அப்புறமா ஏன் கேட்குற? அது இல்லைடா, நான் ஃபைனல் செம்மோட ஃபீஸ் பே பண்ணலை. அதெல்லாம் எனக்கு எதுவும் வராது. நீ கொஞ்சம் பார்த்து சொல்லு. என்ன, நீ ஃபீஸ் பே பண்ணலையா? என்னடா கதை விடுறியா? உங்கள் அண்ணாவும் அப்பாவும் எவ்வளோ பெரிய பிஸ்னஸ்மேன், நீ ஃபீஸ் பே பண்ணலன்னு சொல்கிற? அவங்க பிஸ்னஸ்மேனாக இருந்தா எனக்கு என்ன? ஏண்டா, உன்கிட்ட மறைக்க என்ன இருக்கு? நான் எங்கள் வீட்டில் இல்லை. அப்புறம் நம்ம கவின் வீட்டில் தான் இருக்கேன். இவ்வளவு நாளாடா, என்கிட்ட சொல்லவே இல்லை. இப்போதான் ஒரு 2 மாசமா. அதுக்கு தானே உன்னை காலேஜில் பார்க்கவே முடியல. நீ கூட ஏதோ ஒரு பொண்ணை லவ் பண்ணுறன்னு கேள்விப்பட்டேன். அதெல்லாம் இப்போ வேண்டாம், விடுறா. சரி, நானே பேசி கழுத்திருக்கிறேன். என்ன சாப்பிட்ற சொல்லு. அதெல்லாம் எதுவும் வேண்டாம், எனக்கு ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணு. சொல்லுடா. என்ன, ஏதாச்சும் பணம் தேவைப்படுதா? அதெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் எப்படியோ நான் ஏற்பாடு பண்ணிடுவேன். அப்புறம் வேற என்ன? என்னோட ரிலேட்டிவ் ஒருத்தர் இருக்குவாளே, நம்ம காலேஜில் படிக்கிறவ, கிருத்திகான்னு. ஆமாம், உன்னோட மாமா பொண்ணும் அத்தை பொண்ணும் சம்திங். ஆமாம், அவளை கவின் வீட்டுக்கு கூப்பிட்டுன்னு வர முடியுமா? டேய், ஏண்டா? அவ என்னோட ரிலேட்டிவ் தானடா, அவகிட்ட நான் பேசணும், அதுதான். அது ஏன் நான் போய் கூப்பிட்டுன்னு வரணும்? ஃபோன் பண்ணி நீயே கூப்பிட்டேன். என் ஃபோன் அவள் எடுத்துட்டு இல்லடா. சரி, உன் ஃப்ரெண்ட் ஸ்ரீ இருக்கால, அவகிட்ட சொல்லு. அவ இப்போ என்னோட அண்ணி. ஓஹோ, இது வேறையா? அவங்க யார்கிட்டயும் நான் பேசுறது இல்லை. இந்த ஹெல்ப்பை உன்னால் பண்ண முடியுமா முடியாதா? என்னடா இவன், வீட்டுக்கு போனா ஏதாச்சும் கேட்க மாட்டாங்களா? அதெல்லாம் எதுவும் கேட்க மாட்டாங்க. கிருத்திகாவை பார்க்க வந்தேன்னு சொல்லு. என்னடா எக்கு தப்பா என்னென்னமோ சொல்ற, எனக்கு பயமா இருக்கு. அதெல்லாம் எதுவும் ஆகாதுடா, நான் சொல்ற மாதிரி பண்ணு போதும். நான் கிருத்திகா கிட்ட ரொம்ப முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும், அதுதான். அவ்வளவுதானே, மற்றபடி வேற ஒன்றும் இல்லையே. வேறன்னா? வேற என்ன எதிர்பார்க்குற? இல்லடா, அது முதலே வீட்டில் பிரச்சனைன்ற, அவளை அடிச்சு கிடிச்சு போட்டுற மாட்டியே? அடே, இவன் ஒருத்தன். கூப்பிட்டுன்னு வாடா. சரி, எப்போ? இன்னைக்கேனாலும் ஓகே தான். இன்னைக்கா? ஆமாம், ப்ளீஸ் கொஞ்சம் சிரமம் பார்க்காம போய் கூப்பிட்டுன்னு வாடா. நான் கவின் வீட்டில் இருக்கேன், நீயும் அங்கே வந்துரு. அப்படின்ற? சரிடா, கூப்பிட்டுன்னு வரேன். தேங்க்ஸ்டா, தேங்க்யூ ஸோ மச். அப்போ நான் கிளம்புறேன். இருடா, எதுவும் சாப்பிடாம போறியே? அதெல்லாம் எனக்கு எதுவும் வேண்டாம், நான் இப்போ சாப்பிட்டு தான் வந்தேன். நான் சொன்ன வேலையை மட்டும் கொஞ்சம் செஞ்சுடு. சரிடா. நீ கிருத்திகா, உன்னை சும்மா விடுவேன்னு நினச்சியா? நெவர். அவ்வளவு சீக்கிரம் நீ நிம்மதியாக இருந்துடுவியா? எப்படி இருந்த என்ன இப்படி நடு தெருவில் நிற்க வச்சு, நான் இருக்க வேண்டிய இடத்துல நீ இருக்கிற. நீ இப்படியெல்லாம் பண்ணின்னு போன
பார்த்துட்டு விட. நான் என்ன கேனையனா? இத்தனை நாள் நான் உன்னை சும்மா விட்டதே பெரிய விஷயம்டி. என் பேரை எப்படி டேமேஜ் பண்ண? இனி இனி ஒரு நிமிஷம் கூட நீ நிம்மதியை வாழவே கூடாது. என்னை எப்படி எல்லாரும் காரி துப்பி இப்படி வெளியே துரத்துனாங்களோ அதே மாதிரி உன்னையும் பண்ணணும். அப்போதான் யாத்திரம் அடங்கும். யார் என்ன சொன்னாலும் சரி, நான் எடுத்த முடிவில் தீர்க்கமாக நிற்கிறேன். ரொம்ப சந்தோஷமா நிம்மதியாக இருக்கியா? இனி அதெல்லாம் உனக்கு இருக்கவே இருக்காது. கனவுல கூட நீ நிம்மதியை தேடி அலையும் நண்டி. இந்த ராக்கி யாருன்னு இனிமே தான் எல்லாருக்கும் தெரிய போகுது.